1.25 ஏக்கரில் தனி கிணறு ஃப்ரீ ஈபியோட ஒரு தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த தோட்டத்தினோட அனைத்து தகவலும் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சேலுக்கு வந்திருக்கிற இந்த ஃபார்ம் லேண்டோட மொத்த ஏரியா 1 ஏக்கர் 75 சென்ட்டுங்க. இந்த ஃபுல் 1.25 ஏக்கருமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து தக்காளி போட்டிருக்காங்க. தக்காளி நல்ல காய்ப்பில் இருக்குங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தென்னந்தோப்புங்க. தென்னந்தோப்பு வரைக்கும் இந்த பூமி இருக்குங்க. சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் தானுங்க. ஒரு 50% மேலே தென்னந்தோப்புங்க, 50% மேலே மற்ற விவசாயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. பக்கத்தில் கூட ஒரு புதுசாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்ருக்காங்க. சரௌண்டிங் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க. ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றிலும் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க. பக்கத்தில் வந்து காய்கறி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வெங்காயம், தக்காளி, கொத்துமல்லி, மக்காச்சோளம் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 1.25 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ ஈபி வந்துருங்க. கிணறு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இருக்கிற பூமிக்கு மோஸ்ட்லி கூட்டு கிணறு தான் வருங்க. இதில் வந்து தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸும் வந்துடுதுங்க. இந்த ஃபார்ம் லேண்டுக்கு உள்ளே வர்றதுக்கான தட வசதி பார்த்திங்கன்னா 40 அடி அகல பஞ்சாயத்து தடத்துலேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு 150 அடி உள்ளே வரணுங்க. தடத்தினோட அகலம் பார்த்திங்கன்னா 20 அடி அகல தடமுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெங்காயமெல்லாம் இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டுங்க. இந்த தக்காளி போட்டிருக்கிற லேண்டு தான் நம்ம சேலுக்கு வந்திருக்கிற லேண்டுங்க. தக்காளி எந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். அருமையான காய்ப்புங்க. கொத்து கொத்தாக காய்கள் பிடிச்சிருக்குங்க. ஈல்டு ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி, அதுக்கடுத்தது வெங்காயம் வைப்பாங்க, அதுக்கடுத்தது மக்காச்சோளம், இந்த மாதிரி மாறி மாறி பயிர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மண் டைப் பார்த்தீங்கன்னா அருமையான நல்ல செம்மண் பூமிங்க. எல்லா வகையான விவசாயத்துக்கு மேற்றதுங்க. திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டரும் இந்த பூமிக்கு இருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 300 மீட்டர்லேருந்து 350 மீட்டர் உள்ள வரணுங்க. தட வசதி நல்லா இருக்குதுங்க. சரௌண்டிங் எல்லாமே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. சுற்றிலுமே பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ரோடு ஆக்சஸ்க்கும் நல்லா இருக்குங்க. வேலையாட்கள் ஈஸியாக கிடைக்குங்க. கிராமத்தை ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் சின்ன லெவலில் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க. இல்லை வாங்கி தென்னந்தோப்பு போடுறதுக்கு, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு, மெயினாக வந்து தனி கிணறு சர்வீஸோடு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு செட் ஆகுங்க. முழு நேரமாக நீங்கள் விவசாயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டைக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.25 ஏக்கரா தனி கிணறு சர்வீஸோடு எல்லாம் சேர்த்து மொத்த விலையாக 80 லட்ச ரூபா கேட்குறாங்க. பெருசாக விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.